நாம் யார்? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நாம் இறந்த பின் இஸ்லாம் கூறும்படி மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று பலருக்கு சந்தேகம் உள்ளது. ஏன், சில இஸ்லாமியர்களிடத்திலே கூட இத்தகைய சந்தேகம் இருக்கிறது. மறுமை நாள், கேள்வி கணக்கு, சொர்க்கம், நரகம் இவையெல்லாம் உள்ளதா, இவையெல்லாம் நடக்குமா என்று ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிறார்கள். ஆனால் சென்ற நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட காக்கைஸ் நாட் டீகம்போஸ் ஆராய்ச்சியை பற்றி தெரிந்தால் நமக்கு இத்தகைய சந்தேகமே வராது. நிச்சயமாக நாம் இறந்த பின் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் அது எப்படி? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் இறந்த பின் நம்மை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? அதற்கு அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள், ஆதமின் மகனின், அதாவது மனிதர்களின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும். அனைத்தையும், ஆனால் ஒன்றை தவிர. அதுதான் மனிதனின் முதுகுத்தண்டு வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பு. அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படும். அல்லாஹு அக்பர். மேலும் அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள், அதை வைத்தே அவன் தாயின் கருவறையில் முதலாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படுவான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக கூறுகிறார்கள், மனிதனின் முதுகுத்தண்டு வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் நுனி, அதாவது காக்கைஸ், அது அழியவே அழியாது, நம்மாலும் அதை அழிக்கவும் முடியாது. மேலும் அதுதான் கருவில் வளரும் முதல் உறுப்பு என்று தெரிவித்தார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கருத்தை பல மருத்துவர்களாலும் விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நவீன விஞ்ஞானத்தால் அழிக்க முடியாத உறுப்பா என்று உடனே அதனை சோதனை செய்ய முடிவெடுக்கிறார்கள். 1933 ஆண்டு ஜெர்மன் நாட்டு பிரபலமான விஞ்ஞானி ஹான்ஸ் ஸ்பீமேன் தலைமையில் ஒரு மருத்துவ குழு அல்லாஹ்வின் தூதர் கூறியதை ஆராய தொடங்குகிறார்கள். முதலில் காக்கைஸை அழிக்க அதனை 1300 டிகிரி வெப்பநிலையில் எரிக்க முயற்சி செய்கிறார்கள். அது எரியவில்லை. மேலும் அதனை வெவ்வேறு வெப்பநிலையிலும் அதை எரிக்க முயற்சி செய்கிறார்கள். அதை எரிக்கவே முடியவில்லை. சுபஹானல்லாஹ். பின்பு அதை அமிலங்களை பயன்படுத்தி கரைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்போதும் அதை கரைக்க முடியவில்லை. அது கரையவே இல்லை. அல்லாஹ் அக்பர். அவர்களை அழிக்க எடுக்கும் முயற்சியை கைவிட்டு அதை ஏன் அழிக்க முடியவில்லை என்ற ஆராய்ச்சியை தொடங்குகிறார்கள். அவர்கள் அதன் கட்டமைப்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போனார்கள். இந்த காக்கைஸ் ஆனது முதுகெலும்பு நெடுவரிசையின் கீழ் அமைந்துள்ளதால் அதன் கட்டமைப்பு மற்ற எலும்புகளைப் போல் அல்லாமல் முக்கோண வடிவில் மிகவும் சிக்கலாகவும் உறுதியாகவும் உள்ளதாக கூறுகிறார்கள். அதனால்தான் இந்த காக்கைஸை நிச்சயமாக எப்போதுமே அழிக்கவே முடியாது என்று தனது ஆராய்ச்சியின் முடிவில் தெரிவித்தார்கள். மேலும் இதுதான் கருவின் தொடக்கத்தில் வளரும் முதல் உறுப்பு என்றும் கூறினார்கள். இந்த கண்டுபிடிப்புக்காக 1935 ஆண்டு ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி ஹான்ஸ் ஸ்பீமேன் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மனிதர்களில் சிலர் சில உறுப்புகள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக பிறப்பார்கள். ஆனால் இந்த காக்கைஸ் இல்லாமல் யாருமே பிறப்பதில்லை. ஏனென்றால் அதுதான் கருவில் வளரும் முதல் உறுப்பு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானமே வளராத அந்த நிலையில் காக்கைஸை எப்போதுமே அழிக்க முடியாது என்று அவரால் எப்படி கூற முடியும்? காக்கைஸ் தான் கருவில் வளரும் முதல் உறுப்பு என்று அவரால் எப்படிதான் கூறியிருக்க முடிந்தது? நிச்சயமாக இது நம்ம எல்லாம் படைத்த அல்லாஹ்விடம் இருந்தும் அவனது தூதர் ரசூலுல்லாஹ்வின் மூலம் வந்ததுதான் என்று தெளிவாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் இன்று வரை இறந்த அனைத்து மனிதர்களின் முதுகுத்தண்டின் உள்வால் எலும்பின் நுனி இந்த பூமியில் தான் இருக்கிறது. அது அழியவில்லை. நாம் இறந்த பின்பும் நமது முதுகுத்தண்டின் உள்வால் எலும்பின் நுனியும் இந்த பூமியில் தான் இருக்கும். அது அழியவே அழியாது. பிறகு அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு நீரை இறக்குவான். உடனே இறந்து போனவர்கள் பச்சை புற்கூண்டுகள் முளைப்பதை போன்று எழுப்பப்படுவார்கள். அதை வைத்தே அவன் தாயின் கருவறையில் முதலாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படுவான்.